இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் 7th சம் பார்க்கலாம். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ், ஏன்னா அப்படின்னா 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 2 சம் நம்ம செய்யணும். ஸோ ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பைஜெக்டிவாக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் r tends to r means real numbers means மைனஸ்லும் வரும் ப்ளஸ்லேயும் வரும். ஸோ -2 -1 0 1 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டிஃபைன்டு பை f of x equal to 2x plus 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பைஜெக்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ பைஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ம் இருக்கணும், ஆன் 2வும் இருந்ததுன்னா, ரெண்டுமே இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் பைஜெக்டிவ். வெரி ஈஸி ஒன். ஸோ நம்ம எப்போது மாதிரி என்னென்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ ஆர் கொடுத்துருக்கிறதுனால மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் சம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆர்டர் ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த ஆர்டர் ஃபார்முக்கு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வரைஞ்சாலே என்ன தெரிஞ்சிடும், அது 1 to 1 இருக்கா ஆன் 2ல் இருக்கான்னு தெரியும். ரெண்டுமே இருந்ததுன்னா அது பைஜெக்டிவ், ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது நாட் பைஜெக்டிவ். ஓகேவா, செய்யலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் f of x எடுத்துக்கிறேன். f of x equal to 2x plus 1. இதில் வந்து x வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆர். ஸோ -1 இருக்கும், 0 இருக்கும், 1 இருக்கும், தேவைன்னா 2 போட்டுக்கலாம். ஏதோ ஒரு 4 நம்பர்ஸ், இது இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். சரியா, நம்ம 4 நம்பர்ஸ் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் x equal to -1. ஸோ f of x என்ன வரும்? 2 into -1 plus 1. ஸோ -2 plus 1 is equal to -1. சரியா, அப்போ f of x equal to -1. x equal to -1 போடும்போது நம்மளுக்கு f of xும் -1 தான் வருது. இப்போ x is equal to 0 போட்டு பார்ப்போம். ஸோ f of x equal to என்ன வருது? 2 into 0 plus 1 is equal to 1. ஸோ f of x 1 வந்திருக்கு. ஓகேவா, x equal to 0 போடும்போது f of x equal to 1. ஸோ x is equal to இப்போ 1 போட்டு பார்ப்போம். f of x equal to 2 into 1 plus 1. ஸோ 2 plus 1 is equal to 3. ஸோ f of x என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 3 கிடச்சிருக்குங்க. ஓகேவா, ஓகே. ஸோ x equal to 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு வேல்யூ செஞ்சு பார்க்கலாம். x equal to 2 போட்டு பார்க்கலாம். ஸோ f of x equal to 2 into 2 4 plus 1. ஸோ is equal to 5 கிடைக்குது. ஸோ f of x equal to 5. ஓகேவா, ஸோ இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம் எவ்வளோ நாளும். இப்போதைக்கு நம்ம இந்த 4 வேல்யூ கண்டுபிடிச்சி இதுலேருந்து ஃபங்க்ஷன் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். செட் ஆஃப் -1 -1 x 0ங்கும் போது f of x 1, x 1ங்கும் போது f of x 3, x 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு f of x வந்து 5 கிடச்சிருக்கு. இது மாதிரி இது இந்த ஃபார்ம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு ஆரோ டயக்ராம் நான் வரைய போகிறேன். இந்த ஆரோ டயக்ராம் வச்சு தான் இது 1 to 1 ஆன் 2 ஃபங்க்ஷனாக ப்ரூவ் பண்ணுதான்னு பார்க்கணும். ரெண்டுமே ப்ரூவ் பண்ணுதுன்னா நம்ம என்ன எழுத போகிறோம்? இது வந்து பைஜெக்டிவ்னு எழுத போகிறோம். ஸோ x f of x. ஓகேவா, என்னெல்லாம் வரும் இங்கே? -1 0 1 2 அப்படி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி இங்கே -1 1 3 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஆரோ டயக்ராம் வரையும் போது நம்மளுக்கு ஆர்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு வரைஞ்சிடலாம். -1க்கு -1, 0க்கு 1, 1க்கு 3, 2க்கு 5. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ பாருங்கள், இதில் 1 to 1 ஆன் to 1 பாருங்கள். 1 to 1னா என்ன அர்த்தம்? எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கா? எஸ், எஸ் ஹாவ். எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ், எவ்ரி எலமெண்ட் in x has image. So it is 1 to 1 function. இது ஒன்று ப்ரூவ் ஆயிடுச்சு. அதேமாதிரி ஆன் டு 1 செக் பண்ணுங்கள். ஸோ f of xல இருக்க ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ the image in f of x has a element in x. So it is on 2. ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனும் இருக்குது, ஆன் 2 ஃபங்க்ஷனை இது ப்ரூவ் பண்ணுது. ஸோ
திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் அப்படின்னு நம்ம தாராளமாக எழுதலாம். பைஜெக்டிவ் புரிஞ்சுதா? இந்த மாதிரி ரெண்டையுமே ப்ரூவ் பண்ணுதுன்னா அது வந்து நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டு சம். இதே ப்ரொசீஜரில் அடுத்த சம் நம்ம ட்ரை பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் வந்து அதே தான், ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 - 4x². 3 - 4x². இதில் எக்ஸ் வந்து நம்ம அதே மாதிரி எடுத்துக்கிடுவோமா? -1 0 1 2 இல்லை வேறு வேல்யூஸ்னாலும் எடுத்து செய்யலாம். இது போய்கிட்டே இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ x = -1 நான் போடுறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போமா? 3 - 4 × -1² அப்போ 3 - 4 = -1 வருது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் = -1. இது கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது நான் x = 0 போடுறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது? = 3 - 4 × 0. ஸோ 3 தான் வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் = 3. 0 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் = 3 வருது. தென் x = 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னு பாருங்கள்? 3 - 4 × 1². ஸோ 3 - 4. இதுவும் -1 தான் வரும். ஏன்னா +1 -1 எது போட்டாலும் இது ஸ்கொயர் ஆகிறதுனால அதனுடைய வேல்யூவில் சேஞ்சஸ் இல்லை. -1 தான் வருது. இதுலையே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த 2 இமேஜுக்கும் நம்மளுக்கு வந்து வேறு வேறு என்ன இருக்குது? 2க்கும் ஒரே இமேஜ் தான் இருக்குது. யூனிக்காக இல்லை, தனித்தனி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கணும். நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சு போச்சு. -1ங்கிற எலமெண்ட்டுக்கும் 1ங்கிற 2 எலமெண்ட்டுக்குமே இமேஜ் ஒரே இமேஜ் -1 தான் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி நம்ம நிறைய செஞ்சு பார்த்தோம்னா தெரியும். பட் நம்ம ஒரு 4 எலமெண்ட்ஸ் மட்டும் செய்யலாம். x = 2 போடுவோமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் = 3 - 4 × 2². 2 2s are 4. 4 × 4 16. ஸோ -13. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் = -13. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஆர்டர் ஃபார்ம் நான் எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள். -1க்கு -1, 0க்கு 3, 1க்கு -1, 2க்கு -13 இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரையும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் பாருங்கள். -1 0 1 2 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே -1 3 இருக்குது, -13 இருக்குது, இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம எப்படினாலும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இது கண்டிப்பாக 1 to 1 ஃபங்க்ஷன் கூட இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னு பாருங்கள், நம்ம ஆரோ டயக்ராம் வரையும் போது தெரியும். -1ங்கிறதுக்கு -1, 0ங்கிறதுக்கு 3. ஆனால் +1க்கு என்ன தான் வருது பாருங்கள்? -1 தான் வருது. இப்படி இருக்கக்கூடாது. ஆரோ டயக்ராம் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் இந்த ஒன்றே வரைஞ்சி விட்ருவோம். இது மாதிரி நிறைய வரையலாம். ஸோ திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன். No 1 to 1 function. This is not a 1 to 1 function. இதுதான் முக்கியம். ஸோ நோ பைஜெக்டிவ். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இது 1 to 1மே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.